ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோண்டாவோட CB300R. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பிக் விங், ஒரு என்ட்ரி லெவல் சூப்பர் பைக் மாதிரி ஒரு பிக் விங் ஷோரூமில் வந்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த பைக் நான் வந்து ஓட்டுறது. அண்ட் இவ்வளோ நேரம் ஓட்டி பார்த்தேன் இல்லைங்க, இதை வந்து ஸ்பீச்லெஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வரைக்கும் யாராவது ஒரு டிஃப்ரெண்ட்டான 300cc மோட்டர் சைக்கிள் வித் மோர் ரியலபிள் என்ஜின் வந்து எனக்கு ரொம்பவே தரமாக இருக்கணும், எனக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் அந்தளவுக்கு எனக்கு தேவையே இல்லை, எனக்கு அதில் நாட்டமும் இல்லை, நான் வந்து எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டான இல்லை நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின், விலை கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு நல்ல என்ஜினாக வேணும், நல்ல பைக் வந்து ஓட்டின ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பைக் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். CB300R. நமக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க CBR 250R. கிட்டத்தட்ட அதோடைய ஒரு ஹையர் டோன்டு என்ஜின்னு சொல்லலாம். இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு நேக்கிடான செக்மெண்ட். இதில் வந்து இந்த ஒரு மாடல் மட்டும்தான் இருக்குது. ஃபேரிங் டைப் மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியன் மார்க்கெட்ஸில் அண்ட் ஃபாரின் மார்க்கெட்ஸில் இருக்குது. பட் நம்மளோட இந்தியாவில்னு பார்க்குறப்போ இந்த வண்டி மட்டும் தான் அவைலபிள். அண்ட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்க இதே பைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினுக்கும் ஒன்று பண்ணுவாங்க. மற்ற பிராண்ட் அப்படி பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் பவரை குறைப்பாங்க, இது பண்ணுவாங்க. பட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இது நாம் என்ன ஃபீல் பண்ணுறோமோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் பிராண்டுக்கானது. இடிமிட்ஸுங்கிறது ஹோண்டாவோட அஃபிஷியல் ஆயில். நான் என் பைக்கு யூஸ் பண்ணுற ஆயிலும் இதுதான். அண்ட் ஏன்னா இந்த ஆயில் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நான் சொல்கிறேன், என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் சொல்கிறேன், மோட்டில் விட இது பெட்டராக இருக்கும் ஹோண்டா இன்ஜின்ஸ்க்கு மட்டும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸும் கிடையாது, மோட்ஸ் கிடையாது, உங்களுக்கு அதை ரைடிங் மோட்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு நார்மலாக நெகட்டிவ் பேஸ்டு கன்சோல் கொடுத்துருப்பாங்க. அதில் கியர் போஸ்ட் இண்டிகேட்டர் இருக்கும், அதுலேயும் ப்ளூடூத்லாம் எதுவுமே இருக்காது, நார்மலாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஓட்டி பேசுவோமா? நல்ல பீட்டுங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ரைட் பைக் தான். ஏன்னா இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பிக் விங் ஈரோட்டில். ஸோ நோ ப்ராப்ளம், ஸ்பீடு என்ன ஓடுது, எத்தனை கிலோமீட்டரில் எப்படி ஓடுது, எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியோட பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நேக்கிட், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நேக்கிட் தான். லைட்டாக அப்படியே அக்ரஷனாக கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரியான ஒரு பொசிஷனு. ரைடிங் ஃபீலை பொறுத்த வரைக்கும் என்ஜின் பக்கா பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வண்டி வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னால் மிட் ரேஞ்சுக்கு ரொம்ப ஃபேமஸ். டாப் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 150 to 160 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். பட் அப்படி இருந்தாலும் இந்த வண்டியை டாப் ஸ்பீடுக்காக பண்ணலை. லைக் எப்படின்னா, உங்களுக்கு அந்த மிட் ரேஞ்ச் 6th ஸ்பீட் கியரில் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 50 அண்ட் பிலோ 40 வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 300cc பைக்லேயே இந்த பைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கேப்பபிள்னு சொல்வேன். ஏன்னா அதுதாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அந்த லோயர் RPMஸில் நல்லா மெனூரிங் பண்ணி ஓட்டுறதுக்கு ஒரு பக்காவான ஒரு பைக்குங்க. இது சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்குமே. அண்ட் அந்த ரைடிங்கோட ஃபீல், அந்த ரைடிங்கோட குட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாகவும் சூப்பராகவும் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கொஞ்சம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் குனிஞ்சு அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஓட்டுற மாதிரி தான் அந்த ஃபீல் வந்து இருக்கும். ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கியர் டவுன் பண்ணவே இல்லை, அப்படியே கிளச்சை மட்டுமே பிடிச்சி நான் வந்து பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன். 6 ஸ்பீடில் உங்களுக்கு 22 ஸ்பீடு 20 கிலோமீட்டர்ஸ் கூட நீங்கள் இந்த பைக்கில் வந்து மெனூர் பண்ணி அங்கேருந்து எடுத்து கொண்டு வரலாம். அதுதான் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். மோஸ்ட்லி இப்போ நிறையா சிசி கம்மியாக இருக்கக்கூடிய பைக்ஸில் கூட இது நடக்கிறது இல்லை. ஆனால் ஹோண்டாவில் ஒரு 300cc என்ட்ரி லெவல் சூப்பர் பைக்குன்னே சொல்லுவோம். இந்த பைக்கில் கூட அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் இல்லை, உங்களுக்கு 600R அண்டு இவங்களோட ஹையர் சிசி பைக்ஸில் கூட இதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை உங்களால் பார்க்க முடியும். இது கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியா, என்னால் ஸ்பீட் டெஸ்ட்லாம் பண்ண முடியாது. பட் ஆவரேஜாக பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்ட்டு. ஒன்ஸ் அந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீடை வண்டி கிராஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே பவர் வந்து ஃபீல் பண்ண முடியுது பைக்கில். நான் 97 வரைக்கும் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். 100 டச் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஓகே, டிராஃபிக் ரோட்ஸில் ஸ்பீடு ஓட்டுறது தப்பு. ஸோ ஓகே, நல்லா இருக்குது. சொன்ன மாதிரி டாப் ஸ்பீடு உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 150 வரைக்கும் இந்த வண்டியில் நீங்கள் தாராளமாக டச் பண்ண முடியும். எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னா, இங்கே ஹாரன் பட்டன் வந்து மேலே இருக்குது. ஸோ இன்வெர்ட்டராக கொடுத்துருக்காங்க, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சி ஓட்டுறதுக்கு. அதுக்கு எல்லாத்துமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் மற்றபடி பைக் வந்து ஓட்டுறதுக்கும் அந்த ஃபீல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸுமே இருக்குங்க வண்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, அந்த நீங்கள் ஓட்டக்கூடிய அந்த ஸ்பீடு, அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க, நல்லாவும் இருக்குது.
முக்கியமாக அந்த 6th ஸ்பீட் கியர் பாக்ஸ்லேயே உங்களுக்கு அந்த 6 ஸ்பீடில் கூட நீங்கள் வந்து ரொம்ப கம்மி ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து ஓட்டுறீங்க. அந்த ஒரு ஃபீல் எனக்கு புதுசாக இருக்குது. இது என்ன தான் 300cc பைக் மாதிரி இருந்தாலும் இது ஒரு கம்மி சிசி பைக் ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் வந்து வருது. அதுக்காக வண்டி பவர்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ நல்லா இருக்குது. பட் எனக்கு அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்மியாகவும் நீங்கள் ஓட்டலாம், ஸ்பீடு அதிகமாகவும் உங்களால் ஓட்ட முடியும். அப்படின்றப்போ அந்த ஒரு மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பைக் இது. அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த வண்டியோட மைலேஜ் பார்க்கும்போது இது ஒரு 300cc பவர்னு பார்த்தீங்கன்னா 30 bhp அண்ட் 27 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போதும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 32-33 வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 25லேருந்து 33ன்னு வச்சுக்கலாம். அந்த மைலேஜ் வந்து உங்களுக்கு தாராளமாக இந்த வண்டியில் வந்து கிடைக்கிது. ஸோ அட் த சேம் டைம் இதோட டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப வெறும் 9.5 liters தான். ஸோ இது ரொம்ப கம்மியான ஒரு டேங்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஏன்னா ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அடிக்கடி ஃபியூல் போடுற மாதிரி வரும். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்னு இந்த வண்டி நீங்கள் எடுக்கும்போது அது நமக்கு உண்மையிலுமே அன்கம்ஃபர்டபுளாக கண்டிப்பாக ஃபீல் ஆகுதாங்க செய்யுது. டேங்க் சைஸ் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக பெருசாக கொடுத்துருக்கணும், குறைச்சி கொடுத்துருக்காங்க. லைட்ஸோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப இந்த டிசைன்ஸ் நல்லா இருக்குது. பட் என்னென்னா இது வந்து இதோட எல்இடிஸ் அந்தளவுக்கு நைட்டில் பவர்ஃபுல்லாக இருக்காது. எஸ், ஹோண்டாவில் இதுவும் சரி, சிபி சீரீஸில் வரக்கூடிய 350 RS கிளாசிக் எல்லாமே உங்களுக்கு மெயின் லைட்டுங்கிறது கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்கும். ஹாரண்ட் அளவுக்கு மோசமாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ரைடிங்கோட ஃபீல் இது வந்து யாருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்டர் ரைடர்ஸ் என்ஜின் வைஸ் நல்லா குவாலிட்டியான ஒரு என்ஜின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம். ஏன் வந்து ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, டாலாக இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருக்குது. வண்டி ரொம்பவே குட்டி. இப்போ நான் என்னோடய ஹைட்டுக்கே குனிஞ்சு உட்காரும்போது லைட்டாக வந்து முதுகு பெயின் வலிக்க தான் செய்யுது. அதுக்குன்னு ரொம்ப அக்ரெசிவான பொசிஷன் கிடையாது. எம்டியை விட கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரி அந்த ஃபீல் தான். அதுவும் இல்லாமல் வண்டி ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால ஹேண்டில் பார்லேருந்து எல்லாமே ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் இந்த வண்டி, அது சொல்ல மறந்துட்டேன். ஓகே, அந்த எல்லாமே ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால என்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுதுன்னா, ஒரு மாதிரி ரொம்ப காம்பேக்டாக சின்ன வண்டியில் உட்காந்து ஓட்டுற அந்த ஃபீல் வந்து இருக்குது. வண்டி பெருசாக இல்லை, இதுலேயே ஒரு அட்வான்ச்சர் மாடல் கொடுத்துருந்தான் அப்படின்னா அது சமம். இந்த இன்ஜினை வச்சு கொடுத்துருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே, ஃபைன். பட் இது வந்து டாலாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன மைனஸு. ஹைட்டாக இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. டாலாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. அந்த ஃபீல் எல்லாமே நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. அது வந்து சூப்பராக இருக்கும் வண்டியில். இன்ஜின் அந்த நோட் நல்லாயிருக்கு. எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப அந்த சவுண்டு கொடுக்குற மாதிரி எக்ஸாஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் கொடுக்கல. பட் மினிமலிஸ்டிக்காக அந்த ஒரு குடுகுடு சவுண்டு மட்டும் வருது. அது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு என்ஜின்லேருந்தே வர சவுண்டு தான். என்ஜின் நாய்ஸ் அந்தளவுக்கு வெளியில் வந்து கேட்காதுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும் வண்டி. அண்ட் ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுற அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. ரைடர் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. பட் பில்லியனாக இந்த வண்டியில் உட்காரும்போது பில்லியன் சீட் கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் இல்லை நல்லாவே சின்னது. நல்லா மெனியூர் பண்ணி ஓட்டுறதுக்கு, அந்த ஹேண்டில் பண்ணுறது, வண்டியோட ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வண்டி வந்து பக்கா. ஆனால் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி நான் சொல்கிறது, ஸ்டெபிலிட்டி தாங்க. ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்கும். சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பின்னாடி டயர் சைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசு. ஸோ இதனால் வண்டி நல்லா ரோட்டில் ஸ்டேபிளாக இருக்கும். கார்னர்லாம் நீங்கள் வந்து தைரியமாக எடுக்கலாம் இந்த வண்டியில். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது. பட் என்னென்னா வண்டி ரொம்ப சின்னதுங்கனால ரியரில் பில்லியன் உட்காரும்போது கண்டிப்பாக பில்லியனுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. கொஞ்சம் ஒரு சடன் பிக்கப் நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க கீழே பின்னாடி விழுவறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா பின்னாடி எந்த சப்போர்ட்டும் இருக்காது இந்த வண்டியில். அதுதான் இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 2025 உங்களுக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 3.25 லட்ச ரூபா அந்த செக்மெண்ட்டில் வந்து வருது. 300cc தான், பவர் ஓரளவுக்கு உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த லெவலில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் ப்ரீமியம், கொஞ்சம் இல்லை நல்ல ப்ரீமியமான ஒரு செக்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் என்ஜினில் குறை சொல்ல முடியாது. இது ஒரு சூப்பரான ஒரு என்ஜினு. மைலேஜ் எஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். 25லேருந்து 30ங்கிறது நீங்கள் ஆவரேஜாக எதிர்பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ தான் நண்பா. இது ஒரு சின்ன ரைட் மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு இந்த வண்டி வந்து 24 மாடல், 25 இன்னும் அப்டேட் ஆகலை. ஆக்சுவலி நீங்கள் வந்து எடுத்த போனாலும் உங்களுக்கு இந்த வண்டி தான் வரும். ஏன்னா இதில் டிஎஃப்டி அப்டேட்டுங்கிறது இந்த வருஷம் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பட் இன்ன வரைக்கும் அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே மாடல் எதுவும் வரல. ஸோ இவ்வளோ தான். மற்றபடி வண்டியோட ஃபியூச்சர்ஸ், ரைடிங் குவாலிட்டின்றப்ப இது எக்ஸ்ட்ரா எந்த ஃபியூச்சர்ஸுமே வராது உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு நார்மலான பைக். அந்த டிராஃபிக்கில் நல்லா ஓட்டலாம். டர்னிங் ரேடியஸ் ரொம்பவே கம்மி. ஸோ ஈஸியாக திருப்பி நீங்கள் ஓட்ட முடியும். ரொம்ப பெரிய பைக் அந்த ஒரு ஓட்டுற அந்த ஃபீல்லாம் வராது. என்ஜின் ஒன்று தான் இந்த வண்டியில் பெருசு.
மற்றபடி உங்களுக்கு அந்த ஓட்டர் ஃபீல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வண்டி, ஒரு லைக் நீங்கள் ஒரு 150cc ஆர் 160cc பைக் நீங்கள் ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் தான் வரும். ஒன்ஸ் அது வந்து 4000 5000 RPM கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு சடன் பிக்கப் வரும், தெரியுதுங்களா? 6000 RPM மேலே தாண்டிச்சுன்னா வண்டி உங்களை இழுத்துட்டு போகுது, அந்த அளவுக்கு செம்ம பவராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம இதுக்கு அப்கமிங் நம்ம வந்து போட்டுட்ருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி அப்போ தான் நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.